ஸ்வேதாஸ் கிச்சனில் ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. ஆடி முதல் வெள்ளின்றதுனால கொஞ்சமாக சக்கரை பொங்கல் செஞ்சு பூஜை பண்ணலான் இருக்கேன். எப்பயுமே வருஷம் ஃபஸ்ட்டு வீட்டில் சக்கரை பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்ருவேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலில் போய் பொங்கல் வைப்பேன். ஆனால் இப்போலாம் அங்கே போய் வைக்கிறதுக்கு இடமே கிடைக்கிறதில்ல. சம்டைம்ஸ் மழையும் வந்துடுது. அதனால் இப்போல்லாம் வீட்டில் வச்சே எடுத்துகிட்டு போயிடுறது. டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லியும் கடலைப்பருப்பு சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். மாவிளக்குக்காக அரிசியை நான் காலையிலேயே ஊற வச்சுருந்தேன். அதை ஒரு துணியில் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு காய வச்சா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காலேஜுக்கு பிரேக்கில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக புட்டு தான் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். இட்லி ஊற்றுனதுனால அதை பாத்திரத்துலேயே வேக வச்சு கொடுத்துட்டேன். இந்த கடலைப்பருப்பு சாம்பார் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் காலையில் வைக்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருவேன். நைட்டு தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்கள்லாம். ஆடி மாதம்னாலே அம்மன் கோயிலெலாம் ரொம்பவே விசேஷமாக இருக்கும். எப்போ போனாலும் ஆடி மாதத்தில் கூட்டமாகவும் இருக்கும். நாங்கள்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அம்மனை பார்க்கணுன்ட்டு அப்போல்லாம் நாங்களாம் போவோம். டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சது. ஸ்டவ்வெல்லாம் நல்லா தொடச்சிட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக மஞ்சள் குங்குமம் கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். ஒரு சின்ன பாத்திரத்தில் தான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன். ரொம்ப செய்ய வேணாம், கம்மியாகவே செய் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு அளவு கம்மி தான் நான் செஞ்சுருந்தது. அந்த பாத்திரத்தில் பாதி அளவு தான் நான் செஞ்சுருந்தேன். மாவிளக்கு மாவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் கரைச்சி தண்ணியில் அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சாதான் நமக்கு நல்லா திக்காக வரும். ஒரு குழியாக நல்லாயிருக்கும். இல்லை இலக்கமாக ஆயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரியாக ஆகிடும். தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றி வெல்லம் தண்ணி ஊற்றி பிசையணும். கொஞ்சம் ஏலக்காவும் அதில் போட்டிருக்கேன். இன்றைக்கி 10 o'clock சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி முடிச்சாச்சு. இதோட இந்த vlog முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.